அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேட்வே. இன்னைக்கு நம்ம இயர் வைஸ் டேட்டா சீரீஸ்ல வந்து 1908 1908 இயர் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ டைரக்டா போயிடலாமா? ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் தகவல், ஆக்சுவலாக இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவலின் மொத்த எண்ணிக்கை வந்து 12. சரிங்களா? ஸோ அவுட் ஆஃப் 12 டேட்டா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேட்டா எது பார்த்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டங்கள் 1908ல் இந்தியர்களுக்கு சாதகமா ஒரு சில சட்டங்களும் இந்தியர்களுக்கு எதிர்ப்பா ஒரு சில சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டது ஆங்கிலேயர் ஆட்சியினால. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ முதல் சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட், அதாவது சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். சரிங்களா? ஸோ மொத்தம் 3 சட்டங்கள் இயற்றப்பட்டது. அது 3 என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ முதல் சட்டம் சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட், அதாவது சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். இரண்டாவது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட், அதாவது வெடிமருந்து சட்டம். 1908ல் வெடிமருந்து சட்டம், எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் அண்ட் அஃபென்ஸ் ஆக்ட். நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் அஃபென்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது செய்தித்தாள் தூண்டுதல் குற்றச்சட்டம். சரிங்களா? ஸோ முதல் சட்டமான சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பழங்குடியினர் மக்கள்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க பாட்டுக்கு வந்து அவங்க நிலங்களை உழுதுகிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. பட் லேட்டரா பிரிட்டிஷ்காரங்களாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நிலம் வந்து ஒரு குத்தகைதாரன்னு ஒருத்தர் வேணும், அதுக்கு நீங்க வரி செலுத்தணும், அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடும்போது அவங்க நிறைய கிளர்ச்சிகள்லாம் உண்டாச்சு. ஸோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாதுகாக்கிறதுக்காக, எஸ் இது வந்து இந்தியாவுக்கு சாதகமான ஒரு சட்டம், அது இந்திய மக்களுக்கு சாதகமான ஒரு சட்டம், இது பழங்குடியினரை காப்பாற்றணும். அப்ப பழங்குடியினர் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பழங்குடியினரை சாராத மக்கள் செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் இயற்றப்பட்டது. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கான டேட்டா நம்பர் 1. அடுத்த டேட்டா நம்பர் 2ல தான் நான் வந்து ஆக்ட், இன்னும் 2 ஆக்ட் சொன்னேன் இல்லைங்களா. 1908ல் வெடிமருந்து சட்டம். சரிங்களா? கிளர்ச்சிகள் நிறைய இருந்தது. வங்காள பிரிவினைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம், அது கிளர்ச்சிகள் நிறைய இருந்தது. அப்ப வெடி மருந்துகள் சட்டம் அப்படின்னு ஒன்று போட்டு வெடிமருந்துகள் வச்சிருந்தாலே வந்து உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கான அனைத்து ப்ரொவிஷன்ஸும் அதை கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அது வந்து வெடிமருந்து சட்டம். எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட், அது சம்பந்தமான ஒரு பொருள் வச்சிருந்தாங்கனால போதும். சரிங்களா? முழு வெடி குண்டே வச்சிருக்கணும் இல்லை, வெடி மருந்து வச்சிருந்தீங்கனால போதும். சரிங்களா? உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்த ஆக்ட் வந்து நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் அண்ட் அஃபென்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? அதாவது செய்தித்தாள் தூண்டுதல் குற்றச்சட்டம் அப்படிங்கிறாங்க. அப்போலாம் வந்து செய்தித்தாள்கள் அப்போ பிரபலம் ஆகிட்டு இருந்தது. அது பிரிட்டிஷ் அவங்களுக்கு எதிராக வந்து நிறையா கருத்துக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறு கருத்து இருந்தால் கூட அந்த ப்ரெஸ்ஸோட அனைத்து ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து சீஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸை வந்து இந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து கொடுத்தது. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான சட்டம். ஸோ உங்களுக்கு நான் 2 தகவல் கொடுத்துருக்கேன், எழுதுனபடி 2 தகவல். சரியா? ஸோ மூன்றாவது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெடிமருந்து சட்டம் அப்படி இப்படிலாம் பார்த்துட்டோம். சட்டங்கள் பார்த்துட்டு வரும்போது மூன்றாவது தகவல் 1904வது தகவல் என்ன வருது அப்படின்னு பாருங்க. ஏற்கனவே 1907 சீரீஸ்ல வந்து V.O.Chidambaram அவர்களை பற்றியும் சுப்பிரமணியன் சிவா அவர்களை பற்றியும் நிறைய தகவல் கொடுத்துருந்தோம் இல்லையா. 1907 தான் அவங்க வந்து மீட் பண்ணாங்க, அப்போ நிறைய கிளர்ச்சிகள்லாம் நடந்தது அப்படின்ட்டு. 1908ல் வந்து ஒரு சங்கடமான சூழ்நிலை, அவங்களாம் அரெஸ்ட் ஆனது அந்த வருஷம் தான், சுப்பிரமணியன் சிவாவும் V.O.Chidambaram. அதுக்கப்புறம் தான் ஜெயிலுக்கு போய் செக் இழுப்பாங்க, எல்லாமே ஆகும். ஆல்மோஸ்ட் அவங்களோட கெரியரே, அவங்களோட இதே முடிஞ்சிடும், ப்ரோட்டஸ்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம். சரிங்களா? ஸோ 1908ல் கோரல் காட்டன் மில் அப்படின்னு ஒரு மில் இருந்தது. தொழிலாளர்கள் வந்து அங்கே வேலை நிறுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு தலைமை ஏற்று V.O.Chidambaram அவர்கள் தலைமை ஏற்று அந்த போராட்டங்கள்லாம் நடத்திட்டு போனாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஏகப்பட்ட கிளர்ச்சிகள், நிறைய பிரச்சனை, அது இது நிறைய வந்துட்டு இருந்த வருடம் அது. சரிங்களா? கோரல் காட்டன் மில் பிரச்சனை வந்து 1908ல் தான் வந்துச்சு. சரிங்களா? நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அப்போ வந்து இவர் அரெஸ்ட் ஆகிறாரு. அரெஸ்ட் ஆகும்போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர் ஆட்சி வந்து இவங்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. எவ்வளவு? இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கும்பொழுது கிளர்ச்சி இன்னும் அதிகமாகுது, மக்களிடையே, தொழிலாளர்களிடையே இன்னும் அதிகமாகுது. போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொளுத்திடுவாங்க, ஒரு சில போலீஸ்காரங்களாம் இறந்துருவாங்க. ஸோ அதனால இன்னும் கிளர்ச்சி அதிகமாகும். சரிங்களா? ஸோ 1908ல் வந்து இதுதான் நடக்குது. ஸோ எல்லா தலைவர்களும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற காலகட்டம் அது. ஸோ இன்ஃபேக்ட் வந்து பாரதியார் வந்து 1908ல் தான் வந்து தமிழ்நாட்டில் இருந்து பாண்டிச்சேரிக்கு கிளம்பி சென்றுவார். சரிங்களா? ஆக்சுவலாக எஸ்கேப் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் அது. ஏன்னா அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் இருக்கும், உள்ளே போயிட்டா இவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ இப்படி ஒரு ஐடியா பாரதியார் பண்ணதுக்கப்புறம் இவரை பார்த்து தான் வந்து அரவிந்தோ கோஷ், V.V. சுப்பிரமணியன் அவரெல்லாம் வந்தாங்க. சரிங்களா? ஸோ நமக்கான தகவல் வந்து V.O.C. அண்ட் சுப்பிரமணியன் சிவா அவர்கள் அரெஸ்ட் ஆனது 1908ஆம் ஆண்டு. சரிங்களா? காரணம் வந்து கோரல் காட்டன் மில் போராட்டம். ஸோ அடுத்தது போறதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த 1908 இவங்க அரெஸ்ட் ஆனாங்க இல்லைங்களா, இதுதான் வந்து ஒரு முடிவு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் மிதவாதிகளாக தான் வந்தாங்க. பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு இல்லாமல் இருந்தது. ஸோ ஒரு பெரிய எழுச்சிக்கு அப்புறம்
முடிஞ்ச விஷயம் வந்து 1908 சிதம்பரனாரும் சுப்பிரமணியன் சிவா அவர்களும் அரெஸ்ட் ஆனது ஒரு பெரிய வீழ்ச்சியாக தான் இருந்தது. சரிங்களா? ஸோ 4வது தகவல் இதுதான். ஸோ 5வது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ பாரதியார் சம்பந்தமா இன்னும் 3 தகவல்கள் இருக்குது 1908. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1908 தான் பாரதியார் அவர்கள் சுதேச கீதங்கள் அப்படிங்கிற ஒரு பாடல் தொகுப்பை வெளியிட்டார். இந்தியாவுக்கு வந்து முழு சுதந்திரம் வேணும், நாங்க தான் ஆளணும், எங்க ஒரு சுதேசம் அப்படின்னு சொல்லிட்டு சுதேச கீதங்கள் அப்படிங்கிற ஒரு பாடல் தொகுப்பை பாரதியார் அவர்கள் வந்து 1908 தான் ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து அதே 1908 பாரதியார் அவர்கள் சென்னையில ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாரு. சரிங்களா? ஸோ பாரதியார் அவர்கள் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, சுயராஜ்ய தினத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக, சுயராஜ்ய தினம் அதாவது ஸ்வராஜ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையில வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டினார் பாரதியார் அவர்கள். ஸோ அதான் பாரதியாரோட 2வது தகவல். அப்புறம் அஃப்கோர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாண்டிச்சேரிக்கு 1908 தான் இங்கேருந்து கிளம்பி போவார். சரிங்களா? ஸோ இது மொத்தம் நம்மளுக்கு 5 தகவல் கொடுத்துருக்கு. சரிங்களா? 6வது தகவல் என்ன அப்படின்னா, எப்படி 1908 தமிழ்நாட்டில் வந்து ஒரு தீவிர தேசியவாதம் வந்து அடக்கப்பட்டதோ, இவங்களோட அரெஸ்ட்டுக்கெல்லாம் அதுக்கப்புறம் அடக்கப்பட்டதோ, இந்திய அளவுலேயே அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் உருவாயிட்டு இருந்தது. சரிங்களா? ஸோ தீவிர தேசியவாதம் சரிய தொடங்கியது 1908 இந்திய தேசியவாதம், இந்தியா ஃபுல்லாவே. சரிங்களா? அதுக்கு எதிராக புரட்சிகர செயல்பாடுகள் அதிகரித்தன. நல்லா கேட்டுங்க, புரட்சிகர நிறைய அரெஸ்ட் ஆகும்போது ஒரு சில நாள் பொறுக்க முடியல, அதனால வன்முறையை கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஆயுதம் ஏந்திய போராட்டங்கள் கையில் எடுக்க ஆரம்பிச்சது 1908 இருந்துதான். சரிங்களா? புரட்சிகர தேசியவாதம் அதிகமாகுது, தீவிர தேசியவாதம் குறையுது. சரிங்களா? நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ அதை தொடர்ந்து நமக்கு 7வது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேம்சந்திரா கனுங்கோ. சரிங்களா? வெஸ்ட் பெங்கால் சேர்ந்தவர், அப்ப வந்து வங்காளம்னு சொல்லுவோம். ஹேம்சந்திரா கனுங்கோ அப்படிங்கிறவர் வந்து பாரிஸ்ல ட்ரைனிங் முடிச்சுட்டு 1908 ரிட்டர்ன் ஆகிறார். ஸோ 1908 அவர் ரிட்டர்ன் ஆகிற வருஷம் 1908. சரிங்களா? எங்கிருந்து? பாரிஸ்ல இருந்து. எதுக்காக பாரிஸ் போனான்னு கேட்டீங்கன்னா, மிலிட்ரி ட்ரைனிங். சரிங்களா? இந்த ஆர்ம்டு ரெபலியனுக்காக தான். சரிங்களா? ஆயுதம் ஏந்திய போராட்டங்கள் நிறைய கத்துக்கிட்டு வந்தாரு. வந்து ஒரு பாம் ஃபேக்டரியை வந்து நிறுவி அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கெல்லாம் எப்படி ஆயுதங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை நிறைய சொல்லி கொடுத்தாரு, ட்ரெயின் பண்ணாரு மக்களையும். அவர் ட்ரெயின் பண்ணும்போது அந்த ஏரியாவில் இருந்தக்கூடிய ஒரு ஆங்கிலேய பிரதிநிதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட் வந்து அப்போ அங்கே வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார் அந்த ஏரியாவை. அப்போ வந்து இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 2 பேர், இந்த 2 பேர் பேர் சொல்றேன், குதிராம் போஸ் அண்ட் பிரஃபுல்லா சக்கி அப்படிங்கிற 2 பேரை ரெக்ரூட் பண்ணி ட்ரெயின் பண்றாரு. எதுக்கு? பாம் போடுறதுக்கு. பாம் போட்டு அவங்கள கொல்றதுக்காக. யார? டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டை கொலை செய்வதற்காக இந்த 2 பேர்த்த ரெக்ரூட் பண்ணி ஹேம்சந்திரா கனுங்கோ அவர்கள் அவங்களுக்கு ட்ரெயின் பண்றாரு. சரிங்களா? அது செய்யும்போது ஒரு தவறு நடந்துடும். என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் வண்டியில பாம வீசுறதுக்கு பதிலாக வேற ஒரு வண்டியில் வீசிடுவாங்க. அதுல வந்து 2 ஆங்கிலேய பெண்மணிகள், வேற பெண்மணிகள் இருப்பாங்க, அவங்க இறக்க நேரிடும். எனிவே பாம் போட்டாச்சு, குற்றம் பண்ணிட்டாங்க. அதனால இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அரெஸ்ட் பண்ணி தூக்கு தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கான 7வது தகவல். என்னன்னா, ஹேம்சந்திரா கனுங்கோ அவர்கள் 1908 பாரிஸ்ல இருந்து வர்றாரு. அதுதான் தகவல். வந்து ஆயுதம் ஏந்திய போராட்டங்களுக்கு பெருமளவில் ட்ரெயினிங் கொடுக்குறாரு மக்களுக்கு. சரிங்களா? ஸோ இது 7வது தகவல். 8வது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் ஆகும். 1908 கவர்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து இந்த ரயில்வே சிஸ்டம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அந்த தண்டவாளங்கள், ட்ரெயின் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அது அவங்க வசதிக்காக தான் கொண்டு வந்தாங்க. இங்கே விளையும் பொருட்கள், தயாரிக்கும் பொருட்கள், கச்சா பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு பணத்தை, செல்வ வளங்கள்லாம் எடுத்துட்டு போறதுக்காக போட்டப்பட்டதுதான். இருந்தாலும் அது நம்ம இந்தியாவில் தானே போட்டாங்க. அதனால அதுக்கு வந்து இந்தியா வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 17.25 கோடி பவுண்டு கடன் பட்டிருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. எவ்வளோ? 17.75 கோடி பவுண்ட்ஸ். புத்தகத்தை வந்து மில்லியன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. மில்லியன்ஸ்ல சொல்லும்போது 177.5 மில்லியன் பவுண்டுன்னு வரும். சரிங்களா? ஸோ இந்தியா வந்து கடன் பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து 1908 கவர்மெண்ட் சைட்ல இருந்து, அன்னைக்கு கவர்மெண்ட் ஆங்கிலேயர்கள் தான். சரிங்களா? அவங்க வந்து நமக்கு ரிப்போர்ட் தருவாங்க. இதெல்லாம் தான் வந்து தாதாபி நவரோஜி வந்து சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு இது சம்பந்தமா? இதெல்லாம் பார்த்து தான் அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இது செல்வ வளக்கடத்தல். சரிங்களா? அந்த மாதிரி சொல்லியிருந்தார். ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரின்னு சொல்லியிருப்பாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையாக வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியில வந்தது 1908. சரிங்களா? நமக்கான அடுத்த மிர்சா குலாம் அகமத். சரிங்களா? யார் இந்த மிர்சா குலாம் அகமத்? மிர்சா குலாம் அகமத் அவங்க தான் அஹ்மதியா மூவ்மெண்ட்டை வந்து ஆரம்பிச்சவர். நமக்கான தகவல் என்னன்னா, 1908 மிர்சா குலாம் அகமது அவர்கள் மறைவார். சரிங்களா? இறந்து விடுவார். சரிங்களா? மிர்சா குலாம் அகமது அவர்கள் 1908 இறந்து விடுவார். அவரை பத்தினிய சிறப்பு வந்து அகமதியா மூவ்மெண்ட்டை ஆரம்பிச்சது இவர் தான் 1881. சரிங்களா? அகமதியா மூவ்மெண்ட்டோட சின்ன சிறப்பு என்னன்னா, எப்படி ஆரிய சமாஜம் வந்து கோ பேக் டு வேதாஸ்ன்னு சொல்லிச்சோ,
இது வந்து கோ பேக் டு பியூர் இஸ்லாமிக் அப்படிங்கிற கோட்பாடு தான். சரிங்களா, பழைய இஸ்லாத்துக்கு திரும்ப வேண்டும் எல்லாருமே, நவீனத்துக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அகமதியா மூவ்மெண்ட்டை வந்து மிர்சா குலாம் அகமது அவர்கள் ஆரம்பிச்சிருப்பாரு. சரிங்களா, இறந்தது 1908. இந்த அகமதியா மூவ்மெண்ட் ஆரம்பிச்சது 1889. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா, 10வது தகவல் ஏற்கனவே இருந்த தகவல் தான், திரும்ப ஒரு முறை வந்திருக்கு. அயோத்திதாசர் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற புத்தகத்தை ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஒரு பாறைதல். சரிங்களா, அது வந்து 1907 ஆரம்பிச்சிருப்பான்னு ஒரு புத்தகத்தை ஒரு இடத்துல தகவல் இருக்கு. இன்னொரு இடத்துல 1908 அப்படின்னு இருக்கு. சரிங்களா, இன்டர்நெட்ல தொலைவானது படி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து 1907 தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1907 1908 புத்தகத்தில் இருக்கக்கூடியது, இன்டர்நெட்ல இருக்கிறது 1907. எதை போட வேண்டும்ங்கிறத நீங்க முடிவு பண்ணீங்க. சரியா, ஸோ 11வது தகவல். மொத்தம் நமக்கு 12 தகவல், 11வது தகவலுக்கு வந்திருக்கோம். சரிங்களா, 11வது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு மறுமலர்ச்சியின் தந்தை, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை வந்து ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கும்போது தெலுங்கு தேசத்தின் மறுமலர்ச்சியின் தந்தை வந்து ஒருத்தர் சொல்றாங்க. யாருன்னா கந்துகூரி வீரேசலிங்கம். சரிங்களா, கந்துகூரி வீரேசலிங்கம் அவரோட தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபாதர் ஆஃப் தெலுங்கு ரெனேசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, தெலுங்கு மறுமலர்ச்சியின் தந்தை. சரிங்களா, இவர் வந்து 1908 ஹித்காரிணி ஸ்கூல் ஒரு பள்ளியை வந்து ஆரம்பிப்பார். சரிங்களா, 1908 ஹித்காரிணி ஸ்கூல் அப்படிங்கிறத கந்துகூரி வீரேசலிங்கம் அவர்கள் ஆரம்பிப்பார். சரிங்களா, நமக்கான 12வது தகவல், கடைசியா நிமிடம் இந்த தகவல் நான் சொல்றேன், ஏன்னா ரெகுலரா ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு இருக்கனால. இந்திய தேசிய காங்கிரஸ் 1908 சென்னையில் கூடியது. சரிங்களா, 1908 சென்னையில் வந்து 7 இடத்துல கூடியிருப்பாங்க. ஏற்கனவே ஒரு சீரீஸ்ல ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ மொத்தம் வந்து சென்னையில் 7 மீட்டிங் நடக்கும். ஏற்கனவே வந்து 1903 பார்த்தோம். சரிங்களா, ஸோ எந்தெந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1887, 94, 98, 1903, 8, 14, 27. சரிங்களா, இந்த மாதிரி 7 முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து கூடியிருக்கும். சரிங்களா, ஸோ நம்ம வந்து இதில் வந்து 1908 நம்ம வந்து எத்தனை தகவல், 12 தகவல் பார்த்துருக்கோம். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி தான். சரிங்களா, ஸோ வந்து ஒவ்வொரு முறையும் எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ, எப்பப்பெல்லாம் டைம் ஃப்ரீயாக இருக்குன்னு இருக்கும், இந்த பர்டிகுலர் சீரீஸை வந்து போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா, இது வந்து ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் மாதிரி தான். உங்களுக்கு அங்கங்கே தகவல் கிடைச்சிட்டே இருக்கும். சரிங்களா, நல்லா கேட்டுக்குங்க, யூஸ்ஃபுல் பண்ணிக்கிங்க. சரிங்களா, நிறைய ஸ்கோர் பண்ணுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிருங்கள், பெரும் உதவியாக இருக்கும். அவர்களுக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் நன்றி.